அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அதாவது பியூ சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஒரு 5 டேஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். நீங்க பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ப்ளஸ் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு 5 நாளைக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான டாபிக்ஸ் எந்த மாதிரியான டைம்ல படிச்சா எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கறத இதுல டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி இன்னையிலேருந்து 2 மணிலேருந்தே நம்ம டைம் கொடுத்துருக்கோம். 2 to 4, 5 to 7, 8 to 10. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5 to 7, 8:30 to 10:30, 11 to 1 சரிங்களா. இது மினிமம் ஹவர்ஸாக போட்டு கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த டைம்லையாவது ஃபாலோ பண்ணி படிச்சிங்க. இதற்கு நிகராவது என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 சரிங்களா. எக்ஸாம் ஆஃப்டர்நூனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் பாடம் முக்கியமான 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள். அதில் முக்கியமாக புத்தக வினாக்கள், உட்புற வினாக்கள். ஆல்ரெடி நம்ம எல்லா லெசனுக்கும் புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே 5 to 7 பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பாடம் முக்கியமான 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள், புத்தக மற்றும் உள்புற வினாக்கள், தாவர உலகம். 8 to 10 பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாடம் முக்கியமான வினாக்கள், 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள் சரிங்களா. உள்புற உடலப்புற அமைப்பியல் இது 3வது லெசனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 13ஆம் தேதி அது 4வது பாடம் 2 marks 3 marks புக் பேக்கு இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5th லெசனு, அதுக்கடுத்து 6th லெசனு, 7th லெசன், 8th லெசன், 10th லெசன் சரிங்களா. 13ஆம் தேதி 1 2 3 4 5 6 7 இந்த 7 லெசன்ல இருக்கக்கூடிய 6 லெசன்லையும் 1 2 3 4 5 6 மார்னிங்கில் 3 லெசன், ஆஃப்டர்நூனில் 3 லெசன் இருக்கக்கூடிய 2 marks 3 marks இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கு அடுத்த நாள் 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 9 11 12 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13 14 15 சரிங்களா. இந்த 6 லெசனில் இருக்கக்கூடிய 2 marks 3 marks புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 5 marks. அதில் 5 marks படிக்கிறப்ப 13வது பாடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எங்கேயே கொடுத்துருக்காங்க C3 சைக்கிள், C4 சைக்கிள், C3 C3க்கு உள்ள வேறுபாடு, CAM சுழற்சி, C2 சுழற்சி இந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. சுழற்சி மற்றும் சுழற்சியில்லா பாஸ்பரிகரணம், இருள் சுவாசம், ஒளி சுவாசம், வேறுபாடு இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண அந்த பிடிஎஃப்பை பார்த்தாலே தெரியும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அதே 14வது பாடம் படிச்சிங்க அப்படின்னா கிளைகாலிசிஸு, கிரப் சுழற்சி, கண்டிப்பாக ஒரு சுழற்சி சைக்கிள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டு சரிங்களா. இந்த 13 14 இந்த கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. ஒன்று 13ல் இந்த C3 C4 இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 14ல் இந்த கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 12வது லெசன்ஸ்லேருந்து இந்த 5 marks இது ஒன்று படிச்சுட்டாலே போதும், அந்த லெசனே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடும். அது என்ன பண்ணால் இந்த நைட்ரஜன் சுழற்சின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த நைட்ரஜன் சுழற்சி படித்தாலே அந்த லெசனே என்ன பண்ண மாதிரி இருக்கும், கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ப்ளஸ் தாமிரம், ஆலிப்பட்டினம், துத்தநாகம் இதோட பற்றாக்குறை எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 9 மற்றும் 10வது லெசன்ஸ் 5 marks படிக்கிறப்ப ஒரு வித்திலை, இருவித்திலை, தண்டு இதோட வேறுபாடு சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வித்திலை, இருவித்திலை தண்டு, ஒரு வித்திலை, இருவித்திலை வேறு, ஒரு வித்திலை, இருவித்திலை இலை இதோட வேறுபாடுகள் எல்லாமே படிச்சிருங்க. ப்ளஸ் வாஸ்குலார் கற்றைனா என்ன, அந்த வாஸ்குலார் தொகுப்பு பற்றி படிச்சிருங்க. சாற்றுக்கற்றை, வயிறுக்கட்டை இது எல்லாமே முக்கியமான 5 marks சரிங்களா. இதிலே கிட்டத்தட்ட ஒரு 5 marks கொடுத்துருக்காங்க. அதே போல் 8வது லெசன்ஸ் படிச்சிங்க அப்படின்னா டிஎன்ஏயோட சிறப்பியல்பு, நீரின் நொதியோட பண்புகள், RNAயோட வகை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 8th லெசனில் புக் பேக் கொஷின்ஸுமே இவ்வளோ தான் இருக்குது. இதை படிச்சுட்டிங்க அப்படின்னா ஏன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா லெசன்லேருந்து ஒரு 2 marks கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 marks 3 marks மிங்கிள் பண்ணி. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் 6வது லெசன் 7வது லெசன் படிச்சிங்கன்னா 5 marks பார்த்தீங்க அப்படின்னா தாவர செல், விலங்கு செல்லோட வேறுபாடு, ப்ரோகேரட்டிக், யூகேரட்டிக் வேறுபாடு, மைட்டாசிஸ், மியாசிஸ் வேறுபாடு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் சரிங்களா. அதுக்கடுத்து 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய 5 marks 5 உலோக வகைப்பாடு, கிராம் சாயம் வெற்றும் முறை, கிராம் நேர் பாக்டீரியா, கிராம் எதிர் பாக்டீரியா, லைக்கனோட பொதுப்பண்பு, மொனீராவோட பொதுப்பண்பு இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் படிக்கிறப்ப ஜிம்னோஸ்போம்களுக்கு ஆஞ்சியோஸ்போம்களுக்குள்ள வேறுபாடு, ஸ்டீலின் வகை, ஜிம்னோஸ்போமோட பொருளாதார முக்கியத்துவம், ஸ்டீலோட கொஷின்ஸ் இல்லாமல் நான் கொஷின் பேப்பரே நீங்கள் பார்க்க முடியுது சரிங்களா.
நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கூட கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்டீலை பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் இதோட வேறுபாடு கேட்கலாம், ஒற்றுமை கேட்கலாம். சரிங்களா? இந்த 3 கொஷினில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து பிளக்டோ ஸ்டீல் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா அது புக் பேக்கில் இருக்குது. அதனால் ஸ்டீலை பற்றின வகைகளை படிச்சுருங்க. பியூர் சயின்ஸ் கண்டிப்பாக கொஷின்ஸ் உண்டு. அதே மாதிரி 3வது லெசனில் பார்க்குறப்ப 5 மார்க்கு ஆணிவேரோட மாற்றுரு, தண்டின் உருமாற்றம், தண்டு, இலை, இதோட பண்புகள்லாம் படிச்சிருங்க. வேரின் பண்புகள், வேரின் பகுடமறைந்து பாகுபுரி பகுதிகள்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது லெசனில் வரும்போது 5 மார்க் கொஷின்ஸ்னு பார்க்குறப்ப சூழ் ஒட்டுமுறை, இதரமுவு, ரெசிமோஸ் மஞ்சரின் என்ன, உலர் வெடிக்கணி, சதைக்கணி இதோட வகைகள் எல்லாமே படிச்சிருங்க இது 4th லெசனில். அதுக்கடுத்து 5th லெசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு உண்டு. நம்ம வந்து ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். சரிங்களா? ப்ராக்டிக்கலில் மோஸ்ட்லி 2 ஃபேமிலி நம்ம படிச்சிருப்போம். இந்த டேட்ரா மெட்டல், கேத்தராந்தஸ் ரோசிஸு, ரெசினஸ் கம்யூனியஸு, கிளைட்டோரேட் டெர்னேஷியா, மியூசா பாரடிசைக்கா இதோட ஃபேமிலிஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. சரிங்களா? மோஸ்ட்லி நம்ம வந்து டேட்ரா படிச்சிருப்போம், கிளைட்டோரேட் டெர்னேஷியா படிச்சிருப்போம். ஏன்னா இது ரெண்டும் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்துச்சு. மற்ற இதை வந்து படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்ஸாம்ஸு, டெஸ்ட் இந்த மாதிரி வச்சுருந்தா நம்ம படிச்சிருப்போம். இல்லைன்னா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே போல் உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பிலோட அந்த இது கொடுத்துருக்காங்க. அதே போல் 11வது லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு உருளையோட ஆஸ்மாஸ்கோப் இது எல்லாமே நமக்கு தெரியும். பப்ளிக் ப்ராக்டிக்கலுமே எழுதின நீராவி போக்கின் வகை, ஆற்றல் சார் உள்ளெடுப்பு, ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 14வது லெசனு 5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா திருப்புதல் ரிவிஷனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே திருப்பி பார்த்துருங்க அப்படிங்கிற கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள் இந்த மாதிரியான எல்லாமே. சரிங்களா? அதுக்கடுத்து 17ஆம் தேதி 1லேருந்து 4 பாடங்கள் 1 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? புத்தகம் போட்டித் தேர்வு வினாக்கள் இதெல்லாமே ஒன்ஸ் பார்த்துருங்க. அதாவது புத்தக போட்டித் தேர்வு வினாக்கள்லாம் நம்ம புக் பேக்கில் லாஸ்ட்டில் இருக்கும். அதே போல் 4 முதல் 8ல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு, 9லேருந்து 12வது இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு, 15வது பாடத்தில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். சரிங்களா? ஆக்சின், ஜிப்ரலின் இதோட எத்திலின், அப்சிசிக் அமிலம் இதோட வாழ்வியல் விளைவு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 13லேருந்து 15 1 மார்க்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் எக்ஸாமுக்கு முன்னாடி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 1லேருந்து 15ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம். சரிங்களா? புத்தக அரசு தேர்வு 1 மதிப்பெண் வினாக்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. மோஸ்ட்லி இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. இந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டுக்கலாம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு ஷெடியூல் அப்லோட் பண்ணுறேன். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு பயாலஜி, பாட்னியில் ஏதாவது முக்கியமான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்லோட் பண்ண முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.